ஏயா உங்களை கட்ட பொண்டாட்டி விட கூட பிறந்த தங்கச்சி பாசம் முக்கியமா போயிடுச்சோ? ஒரு அடி எடுத்து உள்ள வச்ச அப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன். அவளை முதல்ல வெளியே தோற்றியா? கண்டவனோட புடிச்சு ஓடி போனவளுக்கு ஏன் தங்கச்சி வீட்டுல இங்க யாரும் இல்ல. மச்சா உங்க கோவம் நியாயமானதுதான். என் தங்கச்சி பண்ண தப்புக்குதான், அவருக்கு தப்புக்குதான் தண்டனை வந்துருக்கா. உங்களை ஏமாத்திட்டு போன பாவத்துக்கு பூவாயில இருந்து பொட்டையில இருந்து ஒரு அனாதையா நிக்கிறா. அவளுக்கு நீங்களும் என்னோட ஆதரவு கொடுங்கம்மா. நல்லா இருக்கு மச்சான், சூப்பரா இருக்கு உனக்கு நியாயம். மனக்கோலத்துல என்ன நிக்க வச்சுட்டு என்ன கேவலப்படுத்திட்டு என் ஆசையில மண்ணை போட்டுட்டு போனவா உனக்கு இன்னைக்கு நல்லவா? அவளை நடுவில் முடிச்சு இவன் சொல்ல நினைக்கிறியா? மாமா என் தங்கச்சி பண்ணு தப்புக்காக அவ வயதுல பிறந்த பிஞ்சு குழந்தை என்ன தப்பு மாமா பண்ணுச்சு? ஒரு தாய் மாமனா இருந்து அந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை இல்லையா மச்சான்? தங்கச்சி செத்து போயிட்டு சொல்ற மாமா வயிறு தாய்னா ஒரு மண்ணா கட்டிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி மச்சா மரியாதை சொல்ற அவளை வெளியே போய் சொல்லிடு. இல்லைன்னா நல்லா இருக்காது. தாய் மாமா உறவுறது இன்னொரு தாய் மாதிரி. தாய் மாமனா வாழ்றதுக்கு ஒரு தகுதி வேணும். ஒரு தாய் செய்யற ஒவ்வொன்றைய தன் தங்கச்சி குழந்தைங்களுக்கு அக்கா குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யாம அவன் தான் தாய் மாமன். தாய் மாம குழந்தை முக வாடி நிற்கும் போது நான் இருக்கட்டா தங்கன்னு தோல் தட்டி கொடுக்குறான் பாரு, அவன் தான் தாய் மாமன். இந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், யாரும் நீயே முடிவு பண்ணிக்கோ. இங்க பாருமா, எப்ப அந்த தருதலை கண்டவங்க ஓடி போனாலோ அந்த தருதலை நாய் அவதான் முக்கியம் வந்து பேசிட்டு இருந்தாள். அப்பவே தெரியல நம்ம முக்கியம் இல்லைன்னு. நான் தேடிப்படும் வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். பணக்கார ஏற்றுக்கங்க. இங்க பாரு, ஆம்பள சோகம் தேடி போனவன் ஆனாலே தான் நிக்கணும். கண்டம் முன்னாடி போனவா கண்ணீர் வடிச்சாண்டி ஆகணும். அறிப்பிடித்த தெரிஞ்சவா அடங்கிட்டு ஆகணும். என் தங்கச்சி தடமாறி போனவதா, தரங்கட்டு வாழ்ந்ததில்லை. தப்பான வழியை தேடி போனவதா, ஆனா தப்பான வாழ்க்கை வாழ்ந்ததில்லை. அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்குல்லையா, அதை கேட்க நீ யாரியா? அதை கேட்க நீ யாரு? என் தங்கச்சி இந்த வீட்டுல தான் இருப்பா. இஷ்டம் இருந்தாரு இல்லைன்னா போயிட்டே இரு. நன்றி போயிட்டா மச்சான். அன்னைக்கு நான் இதே மாதிரி மனக்குழந்தை நின்றுட்டு இருக்கும் போது தங்கச்சி ஏமாத்தி போனாலே